என்னடா பண்ணாங்க இவங்க? சைக்கிள் செயினையும் ஹாக்கி ஸ்டிக்கையும் வச்சு அடிச்சுக்கிறானுங்க சார். என்னது இந்த புல்ல வச்சுக்கிட்டா? அது புல்லு கிடையாது சார், ஹாக்கி ஸ்டிக். அடிச்சா தலை காணாம போயிடும். என்னது இதை வச்சுக்கிட்டா? எங்க குடு பாப்போம். என்னடா இது சைக்கிள் செயினா? எங்க குடு. என்னடா இத வக்கீல்லையே செஞ்சாங்க? சண்டை போடுறதுன்னா கத்திய வச்சு வெட்டிக்குங்க, பாம்பு போட்டு உடம்பு கிழிச்சுக்குங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுற பொம்மைகளை வச்சு அடிச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க் ராம்போவோட மானத்தை வாங்கினுக்கு சாவடிச்சிருவேன். ஓ பார்த்தல இந்த ரிஸ்க் ராம்போவோட கெப்பாசிட்டிய. இன்னொரு தடவை நந்து டீசிங் பண்ணி டார்ச்சர் பண்ணனு வச்சுக்க, இந்த ரிஸ்க் ராம்போ களத்துல இறங்க வேண்டியிருக்கும். இத பார், கையில் அடிச்சா சிக்ஸர் வெளியே போகும், இந்த ராம்போ அடிச்சா உயிரே போகும். பசங்க பசங்களா மட்டும்தான் இருக்கணும். அவுட், கெட் அவுட். சந்திரசேகரா, இவ என்ன சொல்றது நாம என்ன கேக்குறதுன்னு சாதாரணமா விட்டேன்னு வச்சுக்க, அவனை சங்க அறுத்துடுவேன். She brought everything. சின்ன குஷ்பு, பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா விட்டுருவேன் நினைச்சியா? இது பார், நீ எங்க பின்னாடி சுத்துறன்னு சைதாப்பேட்டை கபால் என்ன கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணன்னு வெச்சுக்கோ. அவர் உன்னை கண்ட துண்டமா வெட்டிடுவாரு. என்னது? அந்த ரவுடி உனக்கு தெரிஞ்சவரா? தெரிஞ்சவரா? போன் போடவா? ப்ளீஸ் தங்கச்சி, ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன். அது மரியாதையா நந்து கிட்ட சாரி சொல்லு. ஹை புசி கேட்டுங்க, சாரி தானே, இப்பவே கேக்குறேன். கொஞ்சம் புக்க புடியே. நந்து, ஐம் சாரி நந்து, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன மன்னிச்சிரு புசிகே. சாரிமா, சாரி, ப்ளீஸ் மன்னிச்சிரு. நீ மன்னிச்சிரு சொன்னதா இல்ல. ப்ராமிஸ். அம்மாடி, தேங்க்ஸ் நந்து. என்ன மன்னிக்கிறதுக்கு இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்டதுக்கு. புக் எம்மாடி, தங்கச்சிலுக்கு கோவமா இருக்கு. ரவுடிக்கு ஃபோன் பண்ண போறா. சொல்லு நந்து, ப்ளீஸ் நந்து, என்ன காப்பாத்து நந்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்து. ஃபோன் பண்ண போறா. வேண்டாம் சொல்லு நந்து, வேண்டாம் சொல்லு ப்ளீஸ். சொல்ல மாட்டேன், விடாமல. நிஜமா? சொல்ல மாட்டேன் சொல்லுடா. ப்ராமிஸ், சத்தியமா சொல்ல மாட்டேன், ப்ளீஸ். ஓகே. இனி எப்பவும் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, உங்க ஜோலிக்கே வர மாட்டாங்க. வரங்க. போய்ட்டான். ஏங்க புக்குங்க. பாத்தியாடி, அந்த ரவுடியோட பேரை சொன்ன உடனே எப்படி ஆடி போயிட்டான்னு. ரொம்ப தேங்க்ஸ் டி. இவன் தானா அந்த பொறம்போக்கு ரவுடி? சைதாப்பேட்டை கபாலி. இப்ப சொல்லுடா, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணா என்ன கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவியா? சும்மா நீ முந்தா நாள் அடிச்சா இல்லையா, நான் எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டுங்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் அதுக்கு உங்ககிட்ட ஒம்புக்கு வர போறேன். நீ லவ் ஆகுது பண்ணு, கல்யாணமாவது பண்ணு, அதை விட்டுட்டு ஏன் தலையே என்ன போட்டு விட்டுற. அம்மா தங்கச்சி, என்ன ஏமா இப்ப தேவையில்லாம கொத்து விடுற. கொஞ்சம் எடுத்து சொல்லுமா, உன்னை எனக்கு தெரியாது நான் அண்ணங்கிட்ட. என்ன அப்படி பாக்குற? அண்ணா உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்து ரொம்ப சூப்பரா இருக்குதுடா. தேங்க்ஸ்டா. உன் வேலை முடிஞ்சது, கிளம்பு. எதுக்காக போய் சொன்ன? பயந்து போய் என்ன விட்டுடுவேன் தான். பயம் இருக்கிறவனுக்கு காதல் வராது, காதலிக்கிறவனுக்கு பயம் வராது. நீ என்ன பண்ணாலும் சரி, ரவுடிங்களை கூட்டு வந்தாலும் சரி, முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான் இந்த சந்துரு வெட்ஸ் நந்தினிங்கிற வெட்டிங் கார்டுக்கு எப்பயும் நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். பகல் கனவு காணாத. லவ் பண்றவன் கனவு காண மாட்டான், கான்பிடென்ட்டா அந்த கனவை நனவாக்குவான். அதுக்காக என்ன வேணாலும் செய்வான். சரி, காதலுக்காக என்ன வேணாலும் செய்வியா? மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இல்லாம வேற எதுவா இருந்தாலும் செய்வேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி, நான் கூப்பிடுற வரைக்கும் என் கண்ணிலே படக்கூடாது, எனக்கு போன் கூட பண்ணக்கூடாது. பை, நெவர் see you again. அடிப்பாவி சின்ன குஷ்பு, இப்படி ஒரு ஃபிட்டிங் வச்சிட்டியே. இப்ப நான் என்ன செய்யறது? மண்ட காயுதே. லவ் பண்ணலாமா? ப்ராமிஸா? ப்ராமிஸா? லவ் பண்ணலாமா? டாடி வாடி 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 கியூட் பொண்டாட்டி, தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ. இந்த ஏரியால ஈவ்டீசிங் ரொம்ப அதிகமா. எவனாவது கிடைச்சா பெண்ட கட்டிடுங்க. கம் ஆன், டேக் யுவர் பொசிஷன். டேக் இந்த கிளாஸ் பயங்கர போர் இல்ல? ஐயோ ஆமாண்டி, என்னாலே முடியல. ஹலோ, ரெண்டுல எதிரா உன் லவ்வரு? இன்னைக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணல. ஓ, அந்த கிரீன் செக்கும் ப்ளூ ஜீன்ஸ் போட்டுருக்க பொண்ணா? ஓகே ஓகே, லைன்லயே இருந்து
பொண்ணுங்கெல்லாம் எப்படி கரெக்ட் பண்றதுன்னு என்கிட்ட கத்துக்கடா. I know. So always like that. It's okay. ஹாய் பேபி. Huh? ஊ லா 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 ஊ லா லா லா. எக்ஸ்கியூஸ் மீ. எந்த ஊரு? Chennai. ஓ what a sweet voice. ஹைட் கூட ஓகே. வெயிட் இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேர் ஜோடி சூப்பர். நம்ம மேட்சிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ ஓகே சொன்னா உடனே மேரேஜ் தான். மேரேஜ் தானே நாங்க பண்ணி வைக்கிறோம். நீங்க எல்லாம் யாரு? அவங்களுக்கு அக்காவா? ஆமாடா ஆ. அவங்களுக்கு அக்கா ஓஹோ. உனக்கு சொர்ணா அக்கா. ஆ? வாடா மாமியார் வீட்டுக்கு. ஆ? Thank you, auntie. ஆண்டி இல்லம்மா, அத்தைன்னு கூப்பிடு. Huh? இந்த கோயில்ல இருக்கிற கடவுள் சாட்சியா உனக்கு பொட்டு வச்சு மருமகளாவான்னு கூப்பிடுறேன். முடியாதுன்னு சொல்லிடாத. புரியலையே. சந்துரு ஏன் பையன்தான். ஓ ஏதோ நல்ல புள்ளைய பெத்துட்ட மாதிரி அவனை பத்தி பெருமையா சொல்லிக்கிறீங்க. அவன் எவ்வளவு கெட்டவன் தெரியுமா? சிகரெட் எல்லாம் பிடிப்பான். சிகரெட் மட்டும் இல்லம்மா, அவங்க அப்பா கூட சேர்ந்து தண்ணி கூட அடிப்பான். இந்த காலத்துல 180 பேர் இப்படிதாம்மா இருக்காங்க. அதுக்காக எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியுமா? நீ தப்பா நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? உங்க வீட்ல யாருக்கும் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பழக்கம்லாம் இல்லையா? அவன் சரியா படிக்க மாட்டான். பொண்ணுங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். பாக்குற பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்துற ஆள் இல்லம்மா அவன். மனப்பூர்வமா உன்னை மட்டும்தான் அவன் உயிருக்குயிரா விரும்புறான். அவன் காதல் ரொம்ப வசந்ததுன்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக நான் இங்க வரல. உன்னை இந்த அளவுக்கு விரும்புறவனை மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். அவ சொன்னது உண்மைதான் நந்து. இவரா? பயப்படாதம்மா, நான் சந்துருவோட அப்பா தான். பிள்ளைங்க லவ் பண்ணா பெத்தவங்க எதிர்ப்பாங்க, முடியாதுன்னா தடுப்பாங்க, இல்லைன்னா பிரிப்பாங்க. நாங்க அப்படிலாம் நினைக்கலம்மா. நீங்க ஒன்னா வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். சந்துரு எங்க? ஆக்சுவலா உனக்கு மண்டையில மசாலாவே இல்லையா? என்ன இது ஃபேமிலி ப்ரப்போசல்ஸ்? இப்படி பண்ணா நான் மயங்கிடுவேன் நினைச்சியா? பையன் லவ் பண்றேன்னு பெத்தவங்க கிட்ட சொன்னா உனக்கு நான் வேணுமா அவ வேணுமான்னு தான் கேட்பாங்க. ஆனா ஃபேமிலி மொத்தமும் வந்து அந்த பொண்ணு தான் வேணும்னு கெஞ்சுறாங்கன்னா சார் லவ்ல இருக்க சின்சியாரிட்டி தெரிஞ்சுக்கோ. இப்படி தினமும் என் பின்னாடி வந்து லவ் பண்றேன்னு சொல்றதை விட்டுட்டு புத்திசாலித்தனமா படிக்கலாம்ல. படிச்சுட்டா நல்ல ரேங்க் எடுப்ப, வந்தா நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் லைஃப்ல செட்டில் ஆயிடுவ. என்ன கிடைச்சாலும் லவ் பண்ண பொண்ணு கிடைக்க மாட்டாங்க. படிப்பாகட்டும் வேலையாகட்டும், இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் பாஸ் ஆகலாம், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். கிடைச்ச வேலையில அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஆனா லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலன்னா இன்னொரு பொண்ணோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும்? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னா லைஃப்ல எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். படிப்பை வேணா கூட மாத்தி படிக்கலாம், ஆனா நம்ம லவ் மாத்த முடியாது. காசு பணம் துட்டு மனே மனே, காசு பணம் துட்டு மனே மனே. இது கும்முடு இருக்கடா. அதை விட பாம்பே ஹீரோயின்ஸ் மாதிரி கட்சி பிடிப்புல கட்டினா கில்மாவா இருப்பான். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி அந்த கோயிலுக்கு வருவேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்குடி. எதனால? கடவுள் பாதி எக்ஸாம் எழுதுவாருங்கிற நம்பிக்கையில தான். ஏய் பொண்ணு உன்னதான் போலாம் வரையா குமார்னா? ஏண்டி அவன் கேட்டதுக்கே அடிச்ச செஞ்ச? டேய் இவளுக்கு ட்ரிபிள் எக்ஸ் இங்கிலீஷ் படம் காட்டுவோம். வண்டியில் ஏத்துங்கடா. ஏய் என்ன ரவுடிசமா? உன் மேல பரிதாபப்பட்டு சொல்றேன், மரியாதையா இங்க இருந்து போயிடு. போகலன்னா என்னடி பண்ணுவ? நான் எதுவும் செய்ய மாட்டேன்டா. உன்ன மாதிரி புறம்போக்குங்க இடுப்பு உடைக்கிறதுக்கு என் பின்னால சிங்கம் மாதிரி ஒருத்தன் இருக்கான். என்ன அடிக்கிறவனா? உங்க அப்பா என்ன போலீஸா இல்ல உங்க அண்ணன் ரவுடியா? எங்க அப்பா போலீஸா இருந்தா அரெஸ்ட் பண்ணுவாரு, அண்ணன் ரவுடியா இருந்தா கும்பலோட தான் வருவான். ஃப்ரெண்டா இருந்தா விட்டுடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவான். ஆனா அதுவே லவ்வரா இருந்தா
அரெஸ்ட் பண்ண மாட்டான், ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டான், கும்பலோடவும் வர மாட்டான். ஒத்தையா சிங்கம் மாதிரி சிங்கிளா வர சொல்லடி அவனை, அவனையும் பாத்துருவோம். He is on the way. அவன் வர்றதுக்குள்ள ஓடி போயிடுங்க. ஒருவேளை நீ அவனை டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, டச் பண்ண கை இருக்கும், கால் இருக்கும், ஆனா உடம்புல எதுவும் வேலை செய்யாது. இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் இப்படிதான்டா. அவ என்னமோ அல்டிமேட் அஜித் மாதிரியும் இவ்வளவு என்னமோ சாலினி மாதிரியும் ஃபீல் பண்ணிப்பாளுங்க. நம்மளெல்லாம் பிரகாஷ்ராஜ் மாதிரி ஃபீல் பண்ணிப்பாளுங்க. சி, என்ன கர்மண்டாய், வயசு அப்படி என்ன பண்ணி தொலைக்கிறது. நான் பிரகாஷ்ராஜ் இல்லம்மா அல்டிமேட் ஸ்டார் தான் சொன்னா கேட்கிறாளுங்களா? இவ்வளவு சொன்னா புரிய மாட்டேங்குது. செஞ்சா புரிஞ்சுப்பியாடி, வா செஞ்சு காட்டுறேன். மொத்தம் 32 பல்லு விழுந்துருச்சு போல இருக்க. டேய் 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 நீ யாரா? அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். தலை ஷூட்டிங்ல இருப்பாரு. தம்பி தப்பிச்சிட்டான்டா. தேங்க்ஸ் அண்ணா. நம்ம அண்ணன் மேலே கையை வச்சா போட்டு தள்ளிடு அவனை. டேய் கனல் கண்ணா, அவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சா 150 டன் வெயிட். என்னடா அவன பேரிடா. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சாமி கும்பிட்டு வந்தேன். இவன் என்னடா கைய பிடிச்ச நம்மள விட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறானேன்னு பாக்குறேன்டா. இந்த அல்ல கைங்க உன்னை சுத்தி இருக்கிற தைரியத்துல தானே நந்து கைய பிடிச்சிட்டு இருக்க. உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால உன் தைரியத்தை அடிச்சேன்னு வச்சுக்க, நீ ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவல. ஹீரோ ஆக போறேன்னு சொன்ன ஆவிடா. இன்னொரு தடவை நீ நந்துவ மனசால கூட நினைக்க கூடாத ஞாபகம் வச்சுக்கோ. டேய் உன்னை உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க தனியா வந்தா இப்படிதான் அடாவடி பண்ணுவானுங்க ரவுடி பசங்க. அது சரி, எத்தனை நாளைக்கு தான் கமெண்டா மாதிரி உன்னை வந்து காப்பாத்த முடியும்? அதே சாரணி லவ் பண்ணன்னு வச்சுக்கோ, ஐமேக்ஸ்ல இருந்து ஐநாக்ஸ் வரைக்கும், தாம்பரத்துல இருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும், சினிமாக்கு, ஷாப்பிங்க்கு, பப்புக்கு, கிளப்புக்கு எங்க வேணாலும் நிம்மதியா போயிட்டு வர முடியும். ஆக்சுவலி சார் உன் பக்கத்துல இருந்தா எந்த மொக்க பையனும் கமெண்ட் அடிக்க மாட்டான். சாரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு சாரை லவ் பண்ணிக்கோ. ப்ளீஸ் நந்து, நீ செய்வ, எனக்கு தெரியும். யூ ஆர் குட் கேர்ள். பாவமா இருக்கு, போன போது சொல்லிடு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போற ஐ லவ் யூங்கிற வார்த்தைய கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாம கண்ட இடத்துல சொல்ல முடியாதுடி. அவனுக்கு பிடிச்ச ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவன் என்கிட்ட எந்த இடத்துல ஐ லவ் யூ சொன்னானோ அதே இடத்துல தான் சொல்ல போறேன்.
என்ன பெரிய மாயா, எப்படி இருக்க? அது ஒன்றும் இல்லை மாயா, என் தம்பி முருகையா பாண்டியனோட புள்ள வீரபாண்டியன். அட ஞாபகம் இல்லையா மாயா, நம்ம கோயில் திருவிழாவில் நடந்த சண்டையில 10 பேரை ஒரே நேரத்தில் வெட்டி சாய்ச்சான்ல, கேள்விப்பட்டிருப்பிய. என் புள்ள என்னவோ உன் பொண்ணை ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல பார்த்துருக்காயா. அப்போ இருந்து பண்ணா உன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா கல்யாணமே வேண்டான்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். பெரியப்பா, நீ போய் சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வான்னு என்ன அனுப்பிச்சு வச்சா? எப்ப வச்சுக்கலாம் சம்பந்தத்தை பெரிய மாயா? டேய், யார்கிட்ட என்ன பேசுற? உன் தம்பி மகன் எவ்வளவு கொடுமைக்காரன் இந்த மதுரை ஜில்லாவுக்கு தெரியும். அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? இல்ல மாயா, உன் பொண்ணை பார்த்ததுல இருந்து என் புள்ள மனுஷனா மாறிட்டான்பா. இது என் மேல சத்தியம். மனுஷன் தான் மாறுவான், மிருகம் மாறாது. எதப்பாரு பெரிய மாயா, என் பிள்ளைய பத்தி சரியா தெரியாததுனால இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன். உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், அவனை மாப்பிள்ளையாக்கி கொடு. நீ என் வீடு தேடி வந்துட்ட, அதனால மாயம் மன்னிக்கிறான். மறுபடியும் இந்த ஊர்ல கால் வச்சாலோ என் பொண்ணு மேல கண்ணு வச்சாலோ அதுதான்டா உங்களுக்கு கடைசி நாளா.